வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ஏ ஒரு வேலையை 6 நாட்களில் முடித்து ரூபாய் 300 பெறுகிறார். ஏ பியுடன் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடித்தால் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு வேலையை 6 நாட்களில் முடிச்சுட்டு 300 ரூபாயை சம்பளமாக வாங்கிக்கிறாரு. இதே ஏ பியோட சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்களில் முடித்தா பியினுடைய ஷேர், பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 6 நாட்களில். ஸோ அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 6 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார். ஸோ அப்போ இன்ட்டு ஒரு நாள்னு போட்டால் 1/6 ஆயிருமா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியினுடைய ஷேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி எத்தனை நாட்களில் தனியே அந்த வேலையை முடிப்பார் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணால் தான் பியின் ஒரு நாள் வேலை கிடைக்கும். இப்போ பி எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பாருங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பி எக்ஸ் டேஸில் ஒரு வேலையை முடிச்சிருவார் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு வேறு என்ன ஹிண்ட் இருக்குது? ஏயும் பியும் சேர்ந்து 4 நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 1/4ன்னு இருக்குமா? இப்போ ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலைனா என்னது? ஏயின் ஒரு நாள் வேலையையும் பியின் ஒரு நாள் வேலை 1/xன்னு எழுதிக்கலாமா? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸு ப்ளஸ் 6/6x இஸ் ஈக்குவல் டு 1/4. இது என்ன ஆகும்? இந்த 4 அங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4x + 24 இஸ் ஈக்குவல் டு 6xன்னு ஆயிரும். அப்போ இங்கே இந்த சைட் போகையில் 6x - 4x இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 24னா x இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ பி எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்கிறாரு? 12 டேஸில். ஸோ அப்போ பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும்? 1/12 இருக்குமா? ஏன்னா 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ ஏயின் பங்கு இஸ்ட்டு பியின் பங்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அவங்க 2 பேரோட ஒரு நாள் வேலையோட ரேஷியோ. ஏன்னா அதை வச்சு தானே சம்பளத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இஸ்ட்டு பியின் ஒரு நாள் வேலை. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சம்மில். இப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்னது? 1/6. பியின் ஒரு நாள் வேலை என்ன கண்டுபிடிச்சி வச்சோம்? 1/12. ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுக்கலாமா? 6க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ இங்கே ஏற்கனவே 12 தான் இருக்குது. ஸோ அப்போ 1 அப்படியே எழுதிக்கிடலாம். அப்போ ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2:1. இப்போ நமக்கு என்ன தேவை? பியின் பங்கு தேவை. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? அந்த ரேஷியோவை ஆட் பண்ணுவோமா? 2 + 1 3. அதில் பியின் பங்கு ரேஷியோ என்ன? 1. டோட்டல் அமௌண்ட் என்ன? 300. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கலாமா? அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? பியினுடைய ஷேர் பங்கு 100 ரூபாய். இதில் 2 ஸ்டெப் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று இது, செகண்ட் இது. ஸோ பியினுடைய ஷேர் 100 ரூபாய். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.